வணக்கம் நண்பர்களே. அவனை பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிகள் இருந்தாலும் எடுக்கலாம். இவனுக்கு நினப்பு இப்போ தான் சின்ன குட்டிங்கிற நினப்பு. இன்னும் பெருசானதாகவே இவனுக்கு மைண்டில் இல்லை. சின்ன குழந்தையிட்ட சின்ன குட்டின்னு நினச்சிட்டு விளையாடுறதுக்கு வர்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா உருவம் பெருசு, ஆனால் அவன் மனசுக்குள்ளே வந்து அவன் நாய்க்குட்டின்னே தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. சின்ன குட்டி. அவன் பேர் பபுளுது. இடையில தான் பழக்கம். இன்னும் இப்போவுமே சின்ன குட்டினே அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து பாருங்க, விளையாடுறதுக்கு வர்றப்போ என்னையும் தூக்குங்கிறான். எப்படி அவனை தூக்குறது? நான் கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோக்கு மேலே இருப்பான். தூக்குறது தான் தூக்கிடலாம், ஆனால் விட மாட்டேங்கிறான். தூக்க சொல்கிறான். அப்போ எப்படியாவது என்னை ஒரு தடவையாக தூக்கு அப்படிங்கிறான். நானே எவ்வளோ முயற்சி பண்ணி தூக்குறதுக்கு பண்ணேன். ஆனால் அவன் வந்து இந்த பக்கம் காலை வைக்கிறான், அந்த பக்கம் கால் வைக்கிறான், புரண்டுறான். பாருங்க, என் தோல் மேலே கால் வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க எவ்வளோ. அப்புறம் கையை அவன் பிடிச்சா நானும் பிடிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணால் அவன் வாயை ஆன்னு பொழந்து கட்டினேன் பாருங்க. கடிக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்படியே அந்த கொணப்பல்ல வந்து அப்படியே கடிச்சு பார்க்குறான். அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணால் அப்படியே ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அப்படியே அவன் கடிக்கிறதுக்கு ஆரம்பித்தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன நம்மளை விட இவன் பெரிய நாயாக இருக்கிற அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் பாருங்க. அவன் கடிக்கிறதுக்கு வந்தான். அப்போ இவன் வாயை பார்த்துட்டு அவன் வாயை பாருங்க, அவன் எச்சா கடிக்கிறதுக்கு அவனுக்கு கடிக்கிறதுக்கு போனான் பாருங்க. இவன் கடிக்கிறதுக்கு பார்த்தான். அவன் ஷாக்காயிட்டான். என்னடா நம்ம கடிக்கிறதுக்கு போனால் அவன் நம்மளை கடிக்க போகிறான் அப்படின்ட்டு விட்றா என்னைய அப்படிங்கிறான் பாரு. கையை விட்றா அப்படின்னு சத்தம் போடுறான். கடைசியாக ஃபைனலாக விட்றா சாமி அப்படின்னு விட்டுட்டு